ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி நம்ம கொல்லையில் கடலை செடிக்காக வேண்டி ஒரு மருந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா கடலை செடியில் அஸ்வினி விழுந்துருச்சுன்னு சொல்லி மாமா சொன்னாங்க. 2-3 நாளாகவே மருந்து அடிக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதற்கு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதை கிரைண்டரில் நல்லா அரைச்சி அதோட சாறு எடுத்து ஸ்ப்ரே தான் பண்ணுவாங்க. ஸ்ப்ரே பண்ணால் அஸ்வினி ஓரளவு நல்லாவே ரெடி ஆகிடும். நாங்கள் அதுதான் எப்போதுமே அந்த ஸ்ப்ரே தான் பண்ணுவோம். அதுதான் இந்த டைமும் இப்போ அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கொஞ்சம் அரைச்சி சாறு எடுத்து வச்சுருக்காங்க. மீதி இன்னும் பத்தாது அப்படின்றதுக்காக வேண்டி நைட்டு நைட்டு நம்ம அரைக்கிறதுக்காக எடுத்துகிட்ருக்கோம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு நைட் ஆகிடுச்சு நம்ம இதை ரெடி பண்ணும் பொழுது. ஏன்னா காலையிலேருந்து அவங்களே அரைச்சி கையெல்லாம் இது கொஞ்சம் எரிச்சலாக வேறு இருக்கும். சரி 2 பேரும் சேர்ந்து செய்யலாம்னு சொல்லிட்டு சும்மா நான் ஹெல்ப்பு மட்டும் தான் பண்ணினேன். ஏன்னா இது உள்ளே கையெல்லாம் போடுற அளவுக்கு நம்மளால் முடியாது. ஏன்னா கையெல்லாம் செம்மையாக எரியும். அதனால அவங்க நானே பார்த்துக்கிறேன், நீ கை வைக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ரெடி பண்ணி மட்டும் கொடுத்தோம். இது அஸ்வினி கண்டிப்பாக இதில் சரியாயிடும். நாங்கள் இதை ரிசல்ட்டு நேராக பார்த்துருக்கேன். நான் இயற்கை விவசாயம் பற்றி தெரியவே தெரியாது எதுவும். அந்த ஸ்டேஜில் மாமா ஊருக்கு வந்த புதுசில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் விவசாயம் பண்ணும் பொழுது நான் பார்த்தேன். அந்த கருப்பு கலரில் செடி இலையெல்லாம் புள்ளி புள்ளியாக இருக்கும் அரிக்கிற ஸ்டேஜில். அந்த மாதிரி இருந்தது எங்கள் வீட்டில். ஆனால் இந்த மருந்து அடித்ததுக்கப்புறம் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் இலையெல்லாம் நல்லா தழுத்து சூப்பராக இருந்தது. அதை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே தான் அப்படின்னு நினச்சிட்டேன். அந்த டைம்லாம் நாங்கள் இயற்கையே நான் அந்தளவுக்கு ரொம்ப விரும்பிலாம் அப்போதைக்கு செய்யலை. இவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க, நல்ல ரிசல்ட் வரலன்னா அவ்வளோதான் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுவாங்கள்ல, அப்படி காமெடியாக சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல ரிசல்ட் இல்லைன்னா வீட்டிலே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி. அது ஓரளவு நல்ல ரிசல்ட்டு தான் இருந்தது. இதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது கையெல்லாம் எரியும். ஃபஸ்ட் டைம்லாம் 2-3 நாள் வரைக்கும் எரியுதுன்னெல்லாம் சொன்னாங்க. கால் கையெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்துட்டு. அதனால தான் இந்த டைம் ஹேண்ட் க்ளவுஸ்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுட்டாங்க. இதை நல்லா புழிஞ்சிட்டு அந்த சக்கை இருக்கிறத நம்ம கொல்லையில் கொண்டு போய் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதை தனியாக எடுத்து வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாறை எந்த அளவுக்கு தேவையோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்ப்ரேயரில் ஊற்றிட்டு தண்ணி கலந்து தான் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஆனால் அது ஸ்ப்ரே பண்ணுற வீடியோ என்னால் எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் இருக்குது. மாமா அவங்க தனியாக தான் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அதனால் வீடியோ எடுக்க முடியாது. நான் சனி ஞாயிறில் கண்டிப்பாக போயிட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நான் கொல்லைக்கு போயிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.